சாமி, ஆதருக்கு போன் பண்ணி எதுவும் போட்டு கொடுத்தியா? ஐயோ, நான் எதுவும் போன் பண்ணவே இல்லையே. நான் எதுக்கு சிஸ்டருக்கு போன் பண்ண போறேன்? நான் சொல்லலப்பா. பணத்தை வாங்கிக்கங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். சொல்லாதர. ஏங்க, நீங்க சொன்ன மாதிரியே செய்ய போறீங்களா? என்ன ஆதர? என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க ப்ளீஸ். பில்டர் கிட்ட பணம் கொடுக்கறதுக்காக யாரோ ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட பணம் வாங்க போறீங்கல்ல? டேய், ஆதருக்கு போன் பண்ணி ஒண்ணு விடாம சொல்லிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏங்க, ஹலோ ஹலோ, என்னங்க? ஏங்க கேக்குதா? லைன்ல இருக்கீங்களா? ஏங்க பதில் சொல்லுங்க. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? சொல்லாதர. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? வேற என்ன பண்ண சொல்ற ஆதர? எனக்கு நான் ஆசைப்பட்ட வீடு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். ஏங்க, நான் தான் லஞ்சம் வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு படிச்சு உங்ககிட்ட நான் அத்தனை தடவை சொன்னேன்ல. அப்புறமும் நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? ஆதர, இத பத்தி வீட்லயே நிறைய பேசியாச்சு, நிறைய ஆர்குமெண்ட் பண்ணியாச்சு. நான் என் சைடு நியாயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இத பத்தி நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நான் வீடு வாங்கணும், அதுதான் என்னோட சந்தோஷம். ஆதர, இல்லங்க, வீடுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லங்க. எங்க நேர்மை தாங்க உங்க சந்தோஷம். அந்த நேர்மையை வித்துட்டு ஒரு வீடு வாங்கி சந்தோஷமா உங்களால எப்படிங்க இருக்க முடியும்? நீங்க பண்றது கண்ணை வித்து ஓவியம் வாங்குற மாதிரி இருக்குங்க. தயவு செஞ்சு நீங்க உயிரா நினைச்சிட்டு இருக்கிற உங்க நேர்மையை வித்துட்டு அந்த வீட்டை வாங்கணுமா யோசிங்க. ஏங்க, அந்த வீட்டோட விலை நீங்க உயிரா நினைச்சிட்டு இருக்கிற உங்க நேர்மையா? தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவசரப்படாதீங்க. ஏங்க, இந்த வீடு இல்லனா இன்னொரு வீடு நமக்கு கிடைக்குங்க, நம்மளால வாங்க முடியும். அதுக்காக உங்க நேர்மையை நீங்க விட்டுறாதீங்க ப்ளீஸ். மறுபடியும் நீங்க அதை உங்க கையில பிடிக்க முடியாதுங்க. ஏங்க, சொல்றத புரிஞ்சுக்கோங்க. லஞ்சம் வாங்கி அதை யாராவது கண்டுபிடிச்சு அசிங்கப்படாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. நீ புரிஞ்சுக்கோ ஆதர. லஞ்சம் வாங்காத இடமே இல்ல, லஞ்சம் வாங்காத ஆளுங்களே இல்ல. நான் மட்டும் யோகியனா இருந்து எதுவும் மாற போறது இல்ல. கடைசியில நான் தான் ஏமாற போறேன். அதுக்கு நான் என் நேர்மையை கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும். ஆதர, எனக்கு என் கனவு வீடு கிடைச்சிரும். அது எனக்கு வேணும் ஆதர, எனக்கு வேணும், அவ்வளவுதான். இல்லங்க, இல்ல, நான் உங்களை வாங்க விட மாட்டேன். என்ன சொல்ற ஆதர? லஞ்சம் வாங்கி வீட்டுக்கு பணம் கொடுக்க போறேன்னு நீங்க என்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறப்ப ஒரு பக்கம் பயமாவோ ஒரு பக்கம் கவலையாவும் பதட்டமாவும் இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் மீறி நீங்க அந்த அளவுக்கு போக மாட்டீங்க, உங்க நேர்மையை விற்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க நேர்மையை கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாதிரி கூறு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. நான் விட மாட்டேங்க. நீங்க தப்பான வழியில போறதை என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஆபீஸ்க்கு போனா மனசு மாறிடுவீங்க. நிதானமா யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே இது தப்புன்னு புரியும் நினைச்சேன், நம்பின. ஆனா என் நம்பிக்கையை நீங்க காப்பாத்தல. ஆபீஸ்க்கு போயும் லஞ்சம் வாங்கியே ஆகணுங்கிற முடிவோட இருந்துட்டு இப்ப கையை நீட்ட துணிஞ்சிட்டீங்கல்ல. வேணாங்க, விட்டுருங்கள. நீங்க லஞ்சம் எல்லாம் வாங்க கூடாதுங்க. ஆதர, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அந்த பில்டர் வர நேரமாச்சு. நான் பணம் கொடுக்கலன்னா அந்த வீட்டை வேற யாருக்கோ கொடுத்துருவான், தெரியுமா? கொடுத்தா கொடுத்துட்டு போட்டுங்க, நான் சொல்றத கேளுங்களேன். இல்ல ஆதர, இந்த விஷயத்துல நான் நீ சொல்றத கூட கேட்க மாட்டேன். எனக்கு என் வீடு தான் முக்கியம் ஆதர. அப்படியா? என்னை விட அந்த வீடு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா? அப்படின்னா வாங்கிக்கோங்க, தாராளமா வாங்கிக்கோங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க லஞ்சம் கொடுத்து வாங்குற அந்த வீட்ல இந்த ஆதர கால் எடுத்து வைக்க மாட்டான்.
என்ன சொல்ற ஆதிரு? ஆமாங்க ஆமா. நீங்க அந்த வீட்டுக்கு போறப்ப நான் உங்க கூடவே இருக்க மாட்டேன். எப்ப நீங்க கை நீட்டி லஞ்சம் வாங்குறீங்களோ அந்த நிமிஷமே நான் எங்கேயாவது போயிடுவேன். நம்ம குழந்தைங்களோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டு தானே அந்த வீட்டை வாங்க இவ்வளவு துடியா துடிக்கிறீங்க. நான் இல்லாம நீங்க மட்டும் அந்த வீட்டுக்கு போங்க. நான் இல்லாம தனிமையிலையும் லஞ்சம் வாங்கின குற்ற உணர்ச்சியும் தாங்கிக்கிட்டு உங்களால அந்த வீட்டுல ஒரு நாள் ஒரு நைட்டு நிம்மதியா தூங்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லங்க. நீங்க தாராளமா லஞ்சம் வாங்கிக்கோங்க, அந்த வீட்டை வாங்கிக்கோங்க. ஆ? சந்தோஷமா இருங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன். ஆதிரு,